இந்த 2026 ரிஷப ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில எந்த மாதிரியான சவால்களையும் வாழ்க்கையில மாற்றங்களையும் வந்து கொண்டு வர போகுது? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது ரிஷப ராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே நம்ம வந்து கடின உழைப்புக்கு பெயர் போனவங்க அப்படின்றத சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ரொம்ப ஒரு அடுத்தவங்க, அதாவது அடுத்தவங்கன்னு சொல்ல முடியாது, நண்பர்கள், உறவுகள் இவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதுதான் அவங்களோட பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த 2026ஆம் ஆண்டு இது மாறுமானா மாறாது. அவங்க வந்து எப்பயும் போல அவங்களுடைய சார்ந்தவங்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு எல்லாத்துக்கும் ஓடி ஓடி உழைக்க தான் போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதே வந்து ஹார்டாக பண்ணக்கூடிய ஆட்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் தான். ஸோ அந்த மாதிரியான பண்புகள் கொண்டவங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய தாய்மை உணர்வு, ஒரு வயசில் சின்னவங்களாக இருந்தால் கூட ரொம்ப பொறுப்பான நபர்களாக இருப்பாங்க. குடும்பத்தை ஒரு ஆளாக நின்று தாங்கி மேலே கொண்டு வரக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. குடும்பத்தில் கடைசி பிள்ளையாக இருந்தால் கூட இந்த ரிஷபராசிக்காரவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க தான் அந்த குடும்பத்தோட தலைவர் மாதிரி செயல்பட்டுக்குவாங்க. ஆனால் அதுக்கேற்ற மரியாதை அவங்களுக்கு கிடைக்குமானா கிடையாது. இதை பற்றிலாம் அவங்க வருத்தமும் பட மாட்டாங்க. வருத்தப்படுவாங்க தான், இயல்பு, மனித இயல்பு. ஆனால் அதெல்லாம் பெருசாக அவங்க எடுத்துக்கிட்டு இனிமேல் என்னை நீங்கள் மதிக்கலை, உங்களுக்கான இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. அடுத்து போய் கேட்டாலும் செய்யத்தான் செய்வாங்க. தேவைன்னு தெரிஞ்சாலே செஞ்சிடக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா ரிஷப ராசிக்காரர்கள் தான். நல்ல பண்பு தான் அதெல்லாம். அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது. இப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல நிலையில தான் இந்த ஆண்டு துவங்குது. சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி தான். சந்திரன் வந்து தாய் காரகன். அதனாலேயே இயல்பாகவே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து அந்த தாய்மை உணர்வு, எல்லாத்தையும் கேர் பண்ணக்கூடிய, அதை பிரதிபலன் பாராமல் எல்லாத்தையும் அன்பு காட்டக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. அதே நேரத்தில் அந்த ராசியோட அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். சுக்கிரன் வந்து அசுர குருன்னு சொல்லுவோம். எல்லா விஷயமும் தெரியும், நல்லது கெட்டது, எது நல்லது எது கெட்டது எல்லாம் தெரியும். தெரிஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா தான் நிலையில் தான் சுத்தமாக இருப்பாங்க. சேற்றில பூத்த செந்தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான். இவங்களை சுற்றி எல்லா தப்பான விஷயங்கள் இருந்தாலும், இவங்களுக்கே எல்லா எது தப்பு எது சரின்னு தெரிஞ்சாலும் இவங்க பரிசுத்தமாக தான் இருப்பாங்க. ஏன்னா ராசிநாதன் வந்து அசுர குருன்னா சுபத்துவம் பெற்றவங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் அந்த பண்பும் உண்டு, இந்த தாய்மை உணர்வு, இப்படி ஒரு சிறப்பு நிலையில் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு துவங்கக்கூடிய அந்த முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ராசியில தான் ஆரம்பிக்குது. இந்த ஆண்டே, இந்த ஆங்கில புத்தாண்டே வந்து பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு பிறக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் தான் பிறக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கு இல்லையா, அது இரவு 12 மணி, அந்த நேரம் வந்து கன்னி லக்னத்தில் வருது. இந்த கன்னி லக்னம் வந்து இந்த ரிஷபராசிக்கு யோகஸ்தானம். யோகஸ்தானமே இந்த ஆண்டோட பிறப்புக்கு காரணமாக இருக்குது. இவங்களுடைய யோகஸ்தானத்தில் இந்த ஆண்டே பிறக்குது அப்படின்னா இந்த ஆண்டு முழுமையாக அவங்களுக்கு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து யோகமான ஆண்டு தான். இது ஒரு பாயிண்ட் இருக்குது. அது போக அசுப கிரகங்களோட நிலை ரொம்ப முக்கியம். ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு. அதுக்கடுத்ததான் வந்து சனி வந்து நம்ம வாக்கிய கணிதப்படி வந்து 11ஆம் இடத்துக்கு மார்ச் மாதம் வந்துடுவார். ஸோ லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். இப்போ தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு. மார்ச் மாதம் வந்து சனி அங்கே வந்துடுவார். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்பு. அசுப கிரகங்கள்லாம் வந்து நிலை ரொம்ப முக்கியம். அவங்களே நல்ல பலன் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா சுபர்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. சுபர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பேர் தான் முழு சுபர்கள். ஒன்று வந்து ராசிநாதன், ரிஷபராசிக்கு அதிபதி யாரான சுக்கிரன். அதுக்கடுத்ததான் வியாழன் முழிச்சு வரும். அவர் 2 பேர் தான் நம்ம குருன்னு சொல்லுவோம். அவங்க 2 பேர் தான் முழுச்சுபர்கள். இவங்களோட நிலை ரொம்ப முக்கியம். இந்த அடிப்படையில் மாத கிரகமாக இவங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் வர்றதுனால அவரோட சுழற்சிகள் ரொம்ப நல்லாவே தான் இருக்கும். எப்பவுமே ராசிக்கு நல்ல பலனை தான் செய்வாங்க எங்கே இருந்தாலும். அது போக சுப கிரகமான முழு கிரகமான ஆண்டு கிரகம் சொல்லக்கூடிய வியாழன் வந்து தன்னோட உச்ச வீட்டுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவார். அந்த வகையில் இப்போ வரக்கூடிய 2026ஆம் ஆண்டில் கடகராசியில் தன்னோட உச்ச வீட்டில் உச்ச பலத்தோட குரு ஆண்டு முழுதும் அமரப்போறாரு. நல்ல யோக பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கடகராசி அப்படின்றது ரிஷபராசிக்கு 3ஆம் வீடாக வருது. அப்படின்போது இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இது எல்லாமே வந்து 3ஆம் இடம்ன்றது வந்து முயற்சி, தைரியம், போராட்ட குணம், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. ஆசை, விருப்பங்கள்லாம் சொல்லக்கூடியது. இவங்க விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு எதெல்லாம் அடையணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அடையிறதுக்கு கோச்சாரப்படி கிரக சூழல்கள் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்குது. யோக காலம் ஜாக்பாட்னே சொல்லலாம். ஓகே, ஆசைப்பட்டதை எத்தனையும் அடைவார்கள்னு சொல்லிட்டீங்க. அதாவது அவங்களுடைய தொழில் வளர்ச்சி, இந்த ஃபினான்ஷியல் அந்த ஸ்டேட்டஸ், இதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக. அதாவது ஒரு சுபகிரகம் உச்ச பலத்தில் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஷியலாக வந்து மனசில் மக்களுக்கு பதட்டம் இருக்கும். நான் ஒரு சிலர்கள் ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுக்கு குரு உச்ச பலத்தில் இருப்பார், சுக்கிரன் உச்ச பலத்தில் இருப்பார். ஆனால் பண விஷயத்தில் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, கையிருப்பெல்லாம் தீர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்லாம் சொல்லி பயப்படுவாங்க. கையில் காசு வருமானே தெரியலன்னு நான் தைரியமாக சொல்லுவேன், பயப்படாதீங்க, கவலையப்படாதீங்க. உங்களுக்கு குரு நல்ல நிலையில் இருக்கார், சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கார், நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? 0 ஆச்சுன்னா அடுத்த செகண்ட் எங்கேருந்தா வந்து உங்கள் கையில் வந்து காசு வந்து விழுந்துடும்.
ஓட்டு இந்த கூரையை பிச்சுட்டு விழுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து குரு பலம் பெற்ற ஜாதகர்களுக்கு நடக்கும். ஓகே. அந்த மாதிரி குரு பலம் பெற்ற நிலையில அந்த ஆண்டு துவங்குது ரிஷப ராசிக்கு. அதனால வந்து கண்டிப்பான முறையில் பொருளாதாரத்தில் பிரச்சனை கிடையாது. கூரையை பிச்சுட்டு காசு கொட்ட போகுது. கண்டிப்பா கண்டிப்பா. ரிஷபராசிக்காரங்க பணமழையில் நிறைய தயாராக இருக்கணுமா? உண்மைதான் உண்மைதான். நம்ம வேடிக்கை சொல்லுவாங்க, அதெல்லாம் இங்க நிஜமா ஆக போகுது ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஓகே சார். சார் இவங்களுக்கு எந்த மாதிரி கோயில் இதை கேட்டீங்க, வேலை விஷயத்தை கேட்டீங்க. ஆமா ஆமா. வேலை விஷயமே ரொம்ப சிறப்பா இருக்கும். வேலைக்காரனை குறிக்கக்கூடியது யாருன்னா சனி தான். சனி லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாரு, குரு பார்வையோட இருக்காரு, அற்புதமா இருக்கும். வேலையிலையும் நல்ல பேர் வாங்குவாங்க. ஒருவேளை சொந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பிசினஸ்ல பிரமாதமா பட்டையை கிளப்புவாங்க. வேற வேற ஊர்களுக்கு தன்னுடைய கிளைகளை, நிறுவனத்தை அடுத்தடுத்த நிலையில் கொண்டு போவாங்க. இது நீர் ராசி தொடர்போட வருது. குரு வந்து கடகத்திலையும் லாபஸ்தானத்தை 11 சொல்ல மீன ராசியில சனியும் வரப்போறாரு. ஸோ இது வந்து நீர் கிரக தொடர்புகள் அப்படின்னா வெளிநாட்டு தொடர்புகள் அர்த்தம். வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமாவும் தன்னோட தொழிலை வளர்ச்சி அடைச்சிருது. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க, படிக்க போகணும்னு முயற்சி பண்ணுறவங்க, அவங்களுக்கு எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்கிற வெளிநாட்டில் இப்போ நிறைய இந்த யூஎஸ்லாம் வந்து இந்த வீசா ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் வந்துட்டு அதனால சில வேலை இழப்புகள் இதெல்லாம் நடந்துட்டு அதெல்லாம் கூட மாறிடும். கிரகச்சூழல் மாறும்போது எல்லாத்துக்குமே நல்ல எண்ணங்களும் வரும். அந்த அடிப்படையில் அந்த நாட்டு தலைவருக்குமே நல்ல எண்ணங்கள் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே சார். இப்படி சூப்பராக இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசிக்கு எந்த மாதிரியான வழிபாடுகள், தெய்வ வழிபாடு அதெல்லாம் சொன்னா இன்னும் மெருகேற்ற வகையில இருக்கும்ல? கண்டிப்பா கண்டிப்பா. அந்த பலன்களை பொதுவாகவே வந்து ரிஷபராசிக்காரர்கள் வந்து அசுர குருவான சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்றவங்க. இந்த சுக்கிரன் வந்து நம்ம தெய்வத்துல வந்து யாரை பிரதிபலிக்கணும்னா மகாலட்சுமியை பிரதிபலிக்கும். புதன் வந்து திருமால் விஷ்ணுவையும், சுக்கிரன் வந்து பெருமாளையும் மகாலட்சுமியையும் சொல்லக்கூடிய கிரகங்களா இருந்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம ரிஷப லக்னம் சுக்கிரனுடைய தொடர்பு அப்படின்னு வந்துட்டாலே வந்து கண்ணை மூடிட்டு மகாலட்சுமி வழிபாடை தொடர்ந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. மகாலட்சுமி வழிபாடு பொதுவாக எல்லாத்துக்குமே நல்லது. செல்வாக்கு, மன மகிழ்ச்சி, குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுக்கறது மகாலட்சுமி தான், தாயார் தான். ஸோ அதனால மகாலட்சுமி வழிபாடே வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைவான நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லா பலன்களும் சிறப்பாக சொன்னீங்க. இதை தாண்டி இந்த குறிப்பா வந்து குரு வந்து 12 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து கடகத்துல அமரப்போகுதுன்னு சொன்னீங்க. அதை தாண்டி சனியுடைய வக்ர பயிற்சி, சனியுடைய வாக்கிய கணித அடிப்படையில பயிற்சி இருக்கு அப்படின்னீங்க. சோ இன்னும் ஏனைய கிரகங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் ஆண்டு கிரகங்கள், இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன மாதிரியான இந்த வருடங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார்? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நம்ம ஆண்டு கிரகங்கள் தான் வந்து ஆண்டு பலன்களுக்கு எடுத்துக்க முடியும். கோச்சார பலன்கள்னு வரும்போது நம்ம அதான் எடுத்துக்க முடியும். மாத பலன், வார பலன் வரும்போது நம்ம மாத கிரகங்கள், ஒவ்வொரு நாட்கள் வரக்கூடிய சந்திரன் அடிப்படை வச்சு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே ஆண்டு பலன் அப்படின்னு வர்றதுனால இந்த ஆண்டு ஆளக்கூடிய நபர்களா யாரு, கிரகங்களா யாரு சார்? ஒரு நிமிஷம் சார், இதுக்கு எதுக்கு நான் அதை கேட்டேன்னா, ஏற்கனவே வந்து குருவுடைய பயிற்சி இயர்லி ஒன்ஸ் இருக்கு, சனியுடைய பயிற்சி 2 வர்றதுக்கு ஒரு முறை தான். ஆனா ஏற்கனவே இந்த வருடம் 2025 சனியுடைய பயிற்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. அது வந்துட்டு என்ன பஞ்சாங்கம் அடிப்படையில? திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில. இப்ப திரும்ப வாக்கிய கணித அடிப்படையில தான் அந்த பயிற்சி வருது. சோ இந்த கிளாரிட்டி மக்களுக்கு கொடுக்கலான்றது. நீங்க கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. ஏற்கனவே வந்து சனி வந்து மீனத்துல தானே இருக்காரு. இப்போ நீங்க இப்பதான் இனிமேல் தான் வரப்போறாருன்னு சொல்றீங்களே, இது என்ன விஷயம்னு கேக்குறீங்க. அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பாரம்பரிய ஜோதிடர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இனிமே தான் வந்து சனி பயிற்சி மீனத்துக்கு வரப்போறாரு. இப்போ வரைக்கும் கும்பத்துல ராகுவோட இணைவு பெற்று தான் இருக்காருன்றதான் நம்மளோட கணித அடிப்படையிலான நம்பிக்கை. ஸோ இந்த அடிப்படையில மீனராசிக்கு நம்ம வாக்கிய கணிதத்தின் அடிப்படையில மார்ச் மாதம் வரப்போறாரு, சனி வரப்போறாரு. ஸோ இது வந்து திருக்கணித முறையில ஏற்கனவே வந்துட்டு தான் ஒரு கணித முறை, அது ஒரு கணித முறை அதில் இருந்துகிட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி சொல்லக்கூடிய, அதை நம்பி பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்களும் இருக்காங்க, அதை நம்பக்கூடிய மக்களுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. வாக்கிய கணிதம் பாரம்பரிய முறை அதையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்களும் பெரும்பான்மையான மக்களும் இருக்காங்க. திருக்கோயில்களில் பெரும்பாலும் வாக்கிய கணிதம் ஃபாலோ பண்ணுவாங்க. சித்தநாதர்கள் கொடுத்த கணிதத்துல அதுல மாற்றம் செய்யறதுக்கு யாரும் திருநள்ளாறுல கூட இந்த சமயத்துலதான் வந்து அவங்களுக்கு செய்த கொடுத்த அந்த ஃபார்முலால வந்து மாற்றம் செய்யற அளவுக்கோ அதுல தப்பு இருக்குன்னு சொல்ற அளவுக்கு யாரும் வந்து அந்த உயர்நிலை யாரும் அடையலைன்றதுனால அவங்க கொடுத்ததே நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் சனி வந்து மீனத்துக்கு வரதை நாங்க வந்து அடிச்சு சொல்றோம், கன்சிடர் பண்றீங்க. ஓகே, இது இன்னும் ஏனைய கிரகங்கள்லாம் இருக்குல்ல, ஆமா, அதன் அடிப்படையில இந்த வருடம் எல்லாருக்கும் எந்த மாதிரியான விஷயங்களை தரும்? அந்த குரு பகவான் கடகத்துக்கு வரப்போறது உறுதி. அவர் கடகத்துல உச்ச பலம் வரும்.
பெறக்கூடிய நிலையில இருக்க போறாருன்றது உறுதி. இது ஆண்டுக்கு குரு வந்து எப்பயுமே அவரோட சுழற்சி ஒரு ராசிக்கு ஒரு இடத்துக்கு வர்றதுனா திரும்ப வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். அந்த அடிப்படையில அவர் தன்னுடைய சொந்த உச்ச வீடு, சொந்த வீடுன்னு சொல்ல முடியாது, உச்ச வீடு, அவருக்கு ரொம்ப பிடிச்ச நட்பு வீடு, சந்திரனுடைய வீடு அங்க வரப்போறாரு. அங்க வந்து சிறப்பான யோக பலன்களை எல்லாத்துக்குமே கொடுக்க போறாரு. மீனத்துல சனி குருவோட வீட்டுல அந்த குருவே வந்து அந்த மீனத்துக்கு 5ஆம் வீடான கடகத்துக்கு வந்து அங்க முழு பலம் அடைய போறாரு. கடகத்துல குரு அமரும்போது அவருடைய பார்வை வந்து மீன ராசிக்கு கிடைக்கும். மீன ராசியில் இருக்கக்கூடிய சனிக்கும் கிடைக்கும். சனிக்கு சுபத்துவ தன்மையை கொடுத்துட்றாரு. அசுபர்னு சொல்லக்கூடிய சனிக்கு குருவுடைய இணைவு, திரியோண நிலை இணைவு கிடைக்கிறதுன்றது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை எல்லாத்துக்குமே கொடுக்கும். எல்லா மக்களுக்கும் மனசுல நிம்மதியும் சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார். கண்டிப்பா இந்த 2026 நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு பார்க்குற எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு ஆண்டா அமையணும்னு நானும் வேண்டி கேட்டுக்கிறேன். நிச்சயமா. ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷங்க. மீண்டும் நானும் மக்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் சிறப்பான மகிழ்ச்சியான ஆண்டு அமையணுன்றதை நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பான முறையில் நல்ல விதமாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து விரும்புகிறேன். அதாவது இப்போ நம்ம சொல்றது வந்து கோச்சார் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்றது ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். ஜோதிட சாஸ்திரம் வந்து விதி அடிப்படையிலையும் கதி அடிப்படையிலும், அதாவது உங்கள் லக்ன அடிப்படையிலையும் சூரியன் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்காரு அப்படின்றத பொறுத்தும் சில பலன்கள் வந்து மாறுபடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நடப்பு தசா புத்திகள், இப்போ உங்களுக்கு என்ன தசா நடந்துட்டு இருக்கு, அது உங்கள் வயதை பொறுத்து, உங்கள் பிறந்த நட்சத்திரத்தை பொறுத்து அந்த வேறுபாடுகள் வரும். அதன் அடிப்படையில் அது உங்களுக்கு யோகத்தை செய்தா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க தயாராக இருக்குது, அதையும் சேர்த்து இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையிலையும் வச்சு நம்ம பலன் சொல்லுவோம். அதுதான் இன்னும் நுட்பமாக சரியானதாக துல்லியமான பலன்களாக இருக்கும். தேவைப்படுவவங்க நிச்சயமான முறையில் என்னை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது வழிகாட்டுதலாக கொடுக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திப்போம்.